ஹே ஹாய் ஆல்சோ இன்றைக்கி ஒரு சின்ன ஈவினிங் vlog தான் போட போகிறேன். ஸோ ஆக்சுவலாக ஈவினிங் ஆனோட தான் எல்லோரும் ஃப்ரீ ஆவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் எனக்கு ஈவினிங் தான் வேலையே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஈவினிங் கிளாஸஸ் எடுக்கிறனால சாயந்தரத்துக்கு மேலே தான் எனக்கு பிஸியாக இருக்கும். காலைல ஃபுல்லாக குக்கிங்கே கரெக்டாக இருக்கும். சாயந்தரம் ஆனோன்னா கிளாஸ் எடுக்கணும். எப்பவுமே அந்த டே ஃபுல்லாமே எனக்கு அப்படியே கரெக்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஸ்நாக்ஸுமே பார்த்திங்கன்னா சுண்டலும் டீயும் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 1/2 hour கேப்பில் தம்பியும் கீழே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது. ஸோ கீழே பார்த்திங்கன்னா எல்லா குட்டீஸும் வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ தம்பி கீழே விளையாடுற கேப்பில் வந்து நான் கிளாஸ் எடுத்து முடிச்சிருவேன். ஸோ முடிச்சுட்டு கிச்சன் பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே அது தலைகீழ கிடைக்கும். காலிலேருந்து சமைச்சது எல்லாமே அப்படி இப்படி கிடக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும். பத்தாவதுக்கு அன்றைக்கி மாவு வேறு ஆட்டணும். ஸோ கொஞ்சமாக ஊற வச்சு நான் அப்பப்போ மிக்சியில் தான் ஆட்டிக்கிறது. ஸோ மிக்சியில் அன்றைக்கி மாவு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் மிளகு வேறு இந்த மிக்சியில் போட்டு காலையிலேருந்து அப்படியே இருந்தது. ஸோ அதையும் அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் காய்ச்சின நெய்யை வந்து நான் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து ஜக்கில் எடுத்து ஊற்றி வச்சுட்டு இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிக்கவே அங்கே மணி 11 ஆகிடும். என்ன தான் நம்ம டேவை வந்து கரெக்டாக ஷெடியூல் பண்ணி பண்ணாலும் அந்த நைட்டு 11 மணி ஆயிடுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.